ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரஜினி அவர்களோட கூலி திரைப்படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளோட சம்பள பட்டியல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. நம்ம தமிழ் சினிமா பொறுத்தவரை இந்த ஆண்டில் அதிக பொருட்செலவில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆகிற திரைப்படம் தான் கூலி திரைப்படம் தான். இந்த படத்தில் நடித்த மொத்தம் 13 நடிகர் மற்றும் நடிகைகளோட சம்பள பட்டியல் வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 13ஆவது பார்க்க போகிற நடிகர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷிகாந்த் அவர்கள். ஸோ இவரின் திரைப்படத்தில் ஒரு சின்ன ரோல் வந்து பண்ணியிருக்காரு. கூலி திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் எடுத்த ஹீரோ படத்தில் வந்து இருப்பார். ஸோ பல படங்கள் வந்து நடிச்சிருப்பார் ரிஷிகாந்த் அவர்கள். ஸோ இந்த திரைப்படத்துக்காக அதிகப்படியாக வந்து 25 லட்சத்துக்கு மேலே வந்து சம்பளம் வந்து வாங்கியிருப்பார். ஏன்னா ஒரு சில காட்சிகள் மட்டும்தான் வந்து இந்த திரைப்படத்தை வந்து நடிச்சிருப்பார். பெரிய திரைப்படம்னால 25 லட்சத்துக்கு மேலே வந்து சம்பளம். அண்ட் அடுத்தபடியாக 12ஆவதாக பார்க்க போகிற நடிகை நம்ம மோனிஷா பிளெஸி அவர்கள். மாவீரன் திரைப்படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து சிவகார்த்திகேயன் குடும்பத்தில் ஒரு ஃபேமிலி மெம்பராக வந்து இருப்பார். அதேமாரி விஜய் அவர்கள் எடுத்த ஜனநாயகன் திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இப்போ கூலி திரைப்படத்தில் ஒரு நல்ல ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காங்க மோனிஷா அவர்கள். ஸோ இந்த திரைப்படத்துக்காக அதிகப்படியாக 30 லட்சத்துக்கு மேலே வந்து இவங்க வந்து சம்பளம் வந்து வாங்கிப்பாங்க. above 30 lakhs மேலே. ஸோ கண்டிப்பாக இவங்களோட ரோல்லாம் பார்த்தா லோகி அவர்கள் வந்து வச்சு செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷ்பேக்கில் வந்து கொல்ற காட்சிகள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட முக ராசி தான் வந்து மோனிஷா அவர்களுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த படத்துக்காக above 30 lakhs. அண்ட் அடுத்ததாக 11ஆவதாக பார்க்க போகிற நடிகர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவர் தான் கண்ணா ரவி. கைதி திரைப்படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ஷனில் வந்து நடிச்சிருப்பார். ஸோ இவரும் ஒரு சில படங்கள்லாம் வந்து நடிச்சிருப்பார். இந்த திரைப்படத்துக்காக அதிகப்படியாக வந்து 30 லட்சத்துக்கு மேலே இவரும் வந்து வாங்கியிருக்காரு. above 30 lakhs மேலே. ஸோ இந்த திரைப்படத்தில் ஒரு சின்ன ஒரு அப்பியரன்ஸ் தான். ஏன்னா வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் கூலி திரைப்படத்தில் எப்பேற்பட்ட ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போதெல்லாம் இவங்கெல்லாம் சின்ன ரோல் ஒரு சில காட்சிகள் தான் வந்து வருவாங்க. 30 லட்சத்துக்கு மேலே சம்பளம். அண்ட் அடுத்தாக 10ஆவதாக பார்க்க போகிற நடிகர் நம்ம காளி வெங்கட் அவர்கள். காளி வெங்கட் அவர்களும் கூலி திரைப்படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணியிருக்காரு. சமீபத்தில் காளி வெங்கட் அவர்கள் நடிக்கிற படங்கள்லாம் கண்டென்ட் ஓரியன்ட், ஐ மீன் மெட்ராஸ் மேண்டினி, இப்போ வந்து ஹவுஸ்மேட் அப்படின்னு ஹீரோவுக்கு ஈக்குவலான கதாபாத்திரம் வந்து நடிக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படத்தில் ஒரு சின்னதாக ஒரு மெயின் ரோல் வந்து இருப்பார். இவருக்கான சம்பளம் அதிகப்படியாக 70 லட்சத்துக்கு மேலே வந்து இருக்கும். என்ன இந்த சின்ன சின்ன நடிகர்களே வந்து இந்த அளவுக்கு தூக்கி சம்பளம் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா கூலி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் உருவார திரைப்படம். சின்ன நடிகர் நடித்தாலும் வெயிட்டான ஒரு சம்பளம், அதனால் சொல்கிறேன் above 70 lakhs. அண்ட் அடுத்தாக 9ஆவது பார்க்க போகிற நடிகர் நம்ம ராயன் படத்தில் நடித்த சந்தீப் கிஷன் அவர்கள். ராயன் படத்தில் நடித்த அப்படின்னு சொல்கிறத விட லோகேஷ் கனகராஜோட மாநகரம் திரைப்படத்தில் ஒன் ஆஃப் தி ஒரு லீட் ரோல் பண்ண நம்ம சந்தீப் கிஷன் அவர்களும் இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாரு. கூலி திரைப்படத்தில் சந்தீப் அவர்கள் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணுறாரா இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து படம் ஆன்போர்டு எல்லா நடிகர் சொல்லும்போது அப்போல்லாம் போடல, நடுவில் தான் வந்து சந்தீப் கிஷன் அவர்கள் வந்து ஸோ லோகேஷ் கனகராஜ் மற்றும் ரஜினி அவர்களோட புகைப்படலாம் வந்து எடுத்துருக்காங்க. இதிலே தெரியுது படத்தில் வந்து நடிக்கிறாரு 100%. ஸோ இவருக்கான சம்பளம் அதிகப்படியாக வந்து 1 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஏன்னா வந்து இப்போ ஜாஸ் அண்ட் சஞ்சய் அவர்கள் டைரக்ஷனில் ஹீரோவாக வந்து நடிக்கிறாரு. ஸோ இவருக்கான ஒரு மார்க்கெட் இருக்குது. கண்டிப்பாக 1 கோடிக்கிட்ட வந்து சம்பளம் சந்தீப் அவர்களுக்கு. அண்ட் அடுத்தாக 8ஆவதாக பார்க்க போகிற நடிகை நம்ம பூஜா ஹெக்டே அவர்கள். பூஜா ஹெக்டே அவர்கள் இந்த திரைப்படத்தை வந்து நடிக்கல, ஒரு பாடலுக்கு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணிருக்காங்க, மோனிகா பாட்டு. ஸோ பட்டி தொட்டி சிட்டியெல்லாம் செம்மையாக பட்டை கழிப்பே ரீச் ஆகிருக்கு. அந்த பாட்டில் வேற லெவலில் செம்ம ஸ்பீடாக ஒரு ஃபயராக வந்து ஆடிருப்பாங்க நம்ம பூஜா ஹெக்டே அவர்கள் வித் நம்ம சோபின் சஹீர் அவர்களோட. ஸோ இந்த திரைப்படத்தோட இந்த பாடல் நம்ம இலசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணுறச்சு. இந்த ஒரு பாடலுக்காக அதிகப்படியாக 2 கோடிக்கு மேலே வந்து சம்பளம் வந்து வாங்கியிருப்பாங்க. கண்டிப்பாக above 2 crore. இவங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் பிஸ்னஸுக்கும் ஸோ இந்த ஒரு பாடலுக்கே வந்து இந்த அளவு வந்து கொடுப்பாங்க. அதுவும் வேறு லெவலில் வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு மோனிகா சாங் வேறு. எனவே நம்ம பூஜா ஹெக்டே அவர்கள் இந்த ஒரு பாடலுக்காக 2 கோடிக்கு மேலே above 2 crore மேலே வந்து சம்பளம் வந்து வாங்கியிருப்பாங்க கூலி திரைப்படத்தில் இந்த மோனிகா பாடலுக்காக. அண்ட் அடுத்தாக 7ஆவதாக பார்க்க போகிற நடிகை நம்ம ஸ்ருதி ஹாசன் அவர்கள். ஸ்ருதி ஹாசன் பொறுத்தவரை இந்த திரைப்படத்தில் வந்து ஹீரோயின்லாம் வந்து கிடையாது, லீட் ரோல்லாம் கிடையாது, ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான் வந்து பண்ணுறாங்க. இந்த படத்தோட லீட் ரோலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4-5 ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். லோகியோட திரைப்படம் வேறு, ஸ்ருதி ஹாசனுக்கு ஒரு நல்ல ஒரு ஹைப் வந்து இருக்கும் ஆல்ரெடியே வந்து. ஸோ கண்டிப்பாக ஒரு சாங் வந்து பார்த்துருப்பீங்க லோகி வித் ஸ்ருதி ஹாசன், வேறு லெவலில் வந்து கிடுகிடுப்பாக இருக்கும். ஸோ இந்த திரைப்படத்துக்காக நம்ம ஸ்ருதி ஹாசன் அவர்களுக்கு 3 கோடிக்கு மேலே வந்து சம்பளம் கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாரி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணுறாரு கமலோட ஃபேன் லோகி. ஸோ கமலோட டாக்டர் வந்து நடிச்சதால் கண்டிப்பாக வந்து அதிகமாக வந்து தொகை, அதாவது 3 crore மேலே வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க கூலி திரைப்படத்துக்காக. அண்ட் அடுத்த 6ஆவதாக பார்க்க போகிற நடிகர் நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள். சத்யராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ராஜசேகர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து நடிக்கிறாரு. சத்யராஜ் மட்டுமின்றி பிரீத்தி அப்படின்ற கதாபாத்திரம் ஸ்ருதிஹாசன் அவர்கள் நடிக்கிறாங்க. அதேமாரி பெரிய பெரிய உச்ச நடிகர் ரஜினி வரைக்கும் எந்தெந்த கதாபாத்திரம் பெயர் அப்படின்னு ஆன்போர்டு சொல்லும்போதே வந்து போட்டுட்டாங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்காக புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களும் 3 கோடிக்கு மேலே வந்து
சம்பளம் வந்து வாங்கியிருப்பாரு above 3 crore மேலே. ஸோ கண்டிப்பாக சத்யராஜ் அவர்கள் வந்து சின்ன சின்ன படத்தில் லட்சக்கணக்கில் கூட வந்து சம்பளம் வாங்குறாரு. பட் இதில் பல கோடிக்கு மேலே, அதாவது 3 கோடிக்கு மேலே, அதாவது பாகுபலி படம் போல் கண்டிப்பாக சொல்லலாம். பேன் இந்திய அளவில் பெரிய பட்ஜெட் மூவி கூலி. அதேமாரி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடன் இணைந்து மிஸ்டர் பாரத் படத்துக்கு பிறகு இணைந்து நடிக்கிறாங்க. கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் இது ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. மொத்தத்தில் சத்யராஜ் அவர்களோட சம்பளம் 3 கோடிக்கு மேலே கூலி திரைப்படத்துக்காக. அண்ட் அடுத்தபடியாக 5ஆவதாக பார்க்க போகிற நம்ம நடிகர் சோபி சாகிர் அவர்கள் தான். ஸோ சோபி சாகிர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர். அதாவது மலையாளத்தில் இவர் ஒரு நடிப்பு அரக்கன், அசுரன், கடவுள் எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து மஞ்சுபுல் வாய்ஸ்லாம் வேறு லெவலில் வந்து நடிச்சிருப்பாரு. ஷோபின் அவர்கள் ஆன்போர்ட் அப்படின்னு சொன்னோட எனக்கெல்லாம் ரொம்ப வந்து சந்தோஷம், கூலி திரைப்படத்தில் நடிக்கிறார் அப்படின்ட்டு. ஸோ இந்த திரைப்படத்துக்காக 5 கோடிக்கு மேலே நம்ம சோபின் அவர்களுக்கு வந்து சம்பளம் வந்து கொடுத்துருப்பாங்க, above 5 crore மேலே. இதுவே கம்மியாக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மோனிகா சாங்கில் அவரோட டான்ஸ், அந்த ஸ்டெப்பு வேறு லெவல் வந்து செம்ம ட்ரெண்ட் ஆகிடுச்சு. பூஜா ஹெக்டேக்காகவே வந்து உருவாக்கப்பட்ட அந்த மோனிகா, ஆனால் ட்ரெண்டிங்கில் சோசியல் மீடியாவில் வந்து பூஜா ஹெக்டே கூட பல மடங்கு வந்து இவர் தான் வந்து போயிட்டுருக்கு. இவரோட டான்ஸ்னால் அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. டான்ஸே எப்படின்னா நடிப்பெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. ஸோ அந்த திரைப்படத்தில் ஒரு வில்லனாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, அந்த பாண்டியராஜன் வந்து 5ஆவது படத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்தமாரி தான் மங்காத்தா படத்தில் பிரேம்ஜி அந்தமாரி ஒரு ரோல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே வெயிட் பண்ணி பார்ப்போம். சோபின் சாகிர் அவர்களோட சம்பளம் 5 கோடிக்கு மேலே கூலி திரைப்படத்துக்காக. அண்ட் அடுத்த 4ஆவதாக பார்க்க போகிற நடிகர் நம்ம உபேந்திரா அவர்கள் தான். தமிழில் சத்தியம் திரைப்படத்துக்கு பிறகு நேரடியாக நடிக்கிற 2வது திரைப்படம் இந்த கூலி திரைப்படம் தான். கூலி திரைப்படத்தில் காளிசா அப்படின்ற கதாபாத்திரம் வந்து நடிக்கிறாரு. ஆல்ரெடி கர்நாடகாவில் இப்போ ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஹீரோவாக வந்து இருக்காரு நம்ம உபேந்திரா அவர்கள். கடைசியாக யூஐ திரைப்படம் வந்து ஹிட் அடிச்சது அப்படின்னு நினைக்கிறேன் 2024 டிசம்பர் மாதம். ஸோ இந்த திரைப்படத்துக்காக நம்ம உபேந்திரா அவர்களோட சம்பளம் அதிகப்படியாக 8 கோடிக்கு மேலே வந்து வாங்கியிருப்பாரு. above 8 crore மேலே வந்து சம்பளம் வந்து வாங்கியிருப்பாரு நம்ம உபேந்திரா அவர்கள். ஸோ இவரோட கதாபாத்திரம் நல்லா பேசப்படுற கதாபாத்திரம் கண்டிப்பாக வந்து உருவாக்கியிருப்பார் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஏன்னா வந்து கர்நாடகா சக்கரவர்த்தி நம்ம சிவராஜ்குமார் மாரி இவரும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோ தான். கர்நாடகாவில் நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது நம்ம உபேந்திரா அவர்களுக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லியோ திரைப்படம் மாரி அர்ஜுன், சஞ்சய் தத் மாரி எதுவும் சொதப்பாமல் எல்லாத்துக்கும் ஒரு மெயின் ரோல் வந்து கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். ஸோ உபேந்திரா அவர்களோட கதாபாத்திரமும் நல்லா பேசப்படுற ஒரு கதாபாத்திரமாக இருக்கும், காளிஷா அப்படின்ற கதாபாத்திரம். ஸோ இந்த திரைப்படத்துக்காக அதிகப்படியாக உபேந்திரா அவர்களுக்கு 8 கோடி மேலே வந்து சம்பளம். ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் வந்து உபேந்திரா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் ஈகர்லி. அண்ட் அடுத்தாக 3ஆவதாக பார்க்க போகிற மிகச்சிறந்த நடிகர் நம்ம தெலுங்குலேருந்து நம்ம நாக அர்ஜுனா அவர்கள் தான். இப்போ தான் மாப்பிள்ளை கூட வந்து குபேரா திரைப்படத்தில் நடித்தார். இப்போ மாமனார் கூட கூலி. எனக்கு தெரிஞ்சு நம்ம நாகார்ஜுன அவர்கள் தான் வந்து ஒரு மெயினான வில்லனாக வந்து இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறேன் கூலி திரைப்படத்தில். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதேமாரி இவரோட ஹேர் ஸ்டைலாம் வந்து வேறு லெவலில் செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. அதேமாரி இவரோட ஒரு சில காட்சிகள்லாம் வந்து லீக் ஆகிடுச்சு. ஸோ இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியலாக ஆகிடுச்சு. ஸோ அந்தமாரி வந்து காட்சிகள் லீக் ஆனது. நம்ம நாகார்ஜுன அவர்களுக்கு தெலுங்கு சினிமா மட்டும் இல்லாமல் பேன் இந்திய லெவலில் நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குது. ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நடித்தாலும் சரி, ஹீரோவாக நடித்தாலும் சரி. ஸோ அந்த கூலி திரைப்படத்துக்காக அதிகப்படியாக 15 கோடிக்கு மேலே வந்து சம்பளம் வந்து வாங்கியிருப்பாரு, above 15 crore மேலே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் இப்போ வரைக்கும் இருக்குது நம்ம நாகார்ஜுனா. அந்த ஒரு பேருக்கு ஆஸ் எ ஹீரோவாக நடித்தாலும் சரி, ஆஸ் எ இம்பார்ட்டன்ட் ரோல் நடித்தாலும் சரி. அண்ட் அடுத்தபடி 2ஆவதாக பார்க்க போகிற ஹீரோ நம்ம அமீர் கான் அவர்கள் தான். இதுதான் வந்து வேறு லெவல் வெயிட்டே. கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் வச்ச மாரி கடைசியாக வந்து டாஹா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்ட்டு. அதேமாதிரி நாகார்ஜுன ஒரு கதாபாத்திரம் சைமன், நம்ம தயால் அப்படின்ற கதாபாத்திரத்தில் சோபின் சாகிர், இதெல்லாம் வந்து இப்போ சொல்லிக்கிறேன். ஸோ இவர் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்ன விட வேறு லெவலில் பாலிவுட்டில் வந்து செம்மையாக வந்து இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இந்திய சினிமாலேயே தங்கள் தான் முதலிடம் அதிக வருஷம் செஞ்ச திரைப்படங்களில் 2000 கோடிக்கு மேலே. ஸோ இப்போ இவர் நடிக்கிறாரு. இது கேமியோ அப்பியரன்ஸாக இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா அப்படின்னு படம் ரிலீஸ் ஆன பிறகு வந்து பார்க்கலாம். நம்ம அமீர்ஜி அவர்கள் சம்பளம் குறைஞ்சது 25 கோடிக்கு மேலே வந்து இருக்கும். அதாவது கேமியோ அப்பியரன்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தில் சஸ்பென்ஸாக வந்து வச்சுருக்காங்க. இவங்களோட கேரக்டர் கேமியோ அப்பியரன்ஸாக இருந்தால் 25 கோடிக்கு மேலே, அபவுட் 25 crore மேலே. இதுவே மெயின் கேரக்டர் ரஜினிக்கு ஈக்குவலோ இல்லை ரஜினிக்கு அடுத்தபடியாக இருந்தால் கண்டிப்பாக 50 crore மேலே வந்து இருக்கும் நம்ம அமீர்ஜி அவர்கள் சம்பளம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சஸ்பென்ஸாக வந்து வச்சுருக்காங்க. இது ஒரு ப்ரொடக்ஷன் தான் சொல்ல முடியும். அண்ட் நம்பர் 1 பார்க்க போகிறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் தான். ரஜினி அவர்கள் தான் இந்த திரைப்படத்தோட ஒரு ராஜா, கிங் மேக்கரு. 1000 தான் இது ஒரு மல்டி ஸ்டாரர் மூவி. ரஜினியால் இந்தமாரி மிகப்பெரிய ஒரு ஹீரோக்கள் சப்போர்ட்டிங்களோட நடித்தா தான் வந்து தாக்குப்பிடி முடியும் அப்படின்னு சொன்னாலும் ரஜினி படத்துக்காக இப்போ ஏற்பட்ட பெரிய பெரிய நடிகர்லாம் வந்து நடிக்க வராங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க. இவ்வளோ ஆசை ரஜினி கூட எப்படியாவது வந்து நடிக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த திரைப்படத்துக்காக அதிகப்படியாக வந்து அதாவது குறைஞ்சபடியாகவே 175 கோடிக்கு மேலே நம்ம ரஜினி அவர்களுக்கு சம்பளம், அதிகப்படியாக 250 கோடிக்கு மேலே. ஸோ இது வந்து நியூஸ் பேப்பர்லேயே வந்து நிறைய நியூஸ் பேப்பர்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரெட் ஆச்சு, நிறையா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரஜினி அவர்களோட ரெமுனரேஷன் சேலரி. ஸோ இந்த
திரைப்படத்தில் தேவா அப்படின்ற கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். ஸோ இவர் ராஜானா குதிரை, அதேமாரி புஷ்அப்பு, யானை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்தந்த கதாபாத்திரத்துக்கு அமீர் கான், நாகார்ஜுனா, உபேந்திரா, சோபி சாகர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு மல்டி ஸ்டாரர் மூவி அப்படின்னு சொன்னாலும் சூப்பர் ஸ்டாரோட திரைப்படம். அதுதான் வந்து கூலி. அதுக்கப்புறம் தான் மல்டி ஸ்டார்லாம் வந்து நம்ம சொல்லணும். இப்போ பார்த்த நடிகர்கள் தவிர்த்து பில்லர் ஆஃப் தி மூவி நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். ஸோ இவங்களோட சேலரி அதிகப்படியாக வந்து 40 கோடி வரைக்கும் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களோட சேலரி கூலி திரைப்படத்துக்காக வந்து வாங்கியிருக்காரு. அபவ் 40 crore. அதேமாரி அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர்களோட சேலரி அதிகப்படியாக வந்து 15 கோடிக்கு மேலே சம்பளம் வந்து வாங்கியிருப்பார் நம்ம ராக் ஸ்டார் அவர்கள். அபவ் 15 crore மேலே அனிருத் அண்ட் டீம். ஸோ ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா கூலி ஹை பட்ஜெட் மூவி, இந்த அளவு சம்பளம். இவங்களை தொடர்ந்து அதாவது டைரக்டர் மற்றும் மியூசிக் டைரக்டரை தொடர்ந்து சினிமோட்டோகிராஃபர் இருக்காங்க, எடிட்டர் இருக்காங்க, ஸ்டண்ட் மாஸ்டர், கொரியோகிராஃபர் அப்படின்னு எல்லா க்ரூஸு மற்றும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் இந்த ஒரு இதுவே வந்து 135 கோடிக்கு மேலே வந்து இருக்கும். இதை தவிர்த்து ஆக்டர்ஸோட சேலரியே, அதாவது இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் சேலரியே 265 கோடிக்கு மேலே நம்ம டி ராஜேந்தர் அவர்கள் வேறு கூலி படத்தில் ஒரு ஸ்பெஷல் அப்பீன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான தொகை ஒரு 20 லட்சத்துக்கு மேலே கண்டிப்பாக வந்து இருக்கும். மற்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் வரைக்கும், பெரிய ஆர்டிஸ்ட் ரஜினிகாந்த், அமீர் கான், நாகார்ஜுனாவில் இருந்து சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்தா 265 கோடிக்கு மேலே சம்பளமே வந்துடும். ஸோ கண்டிப்பாக பப்ளிசிட்டிக்காக அதிகப்படியாக 5 கோடிக்கு மேலே வந்து இருக்கும். மொத்தமாக வந்து கூலி திரைப்படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட், அதாவது கேஸ்ட் அண்ட் க்ரூஸு, ப்ரொடக்ஷன் செலவு எப்படி வந்து 40-50 கோடி எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக பார்த்தா 400 கோடி வரைக்கும் இந்த திரைப்படத்தோட முழு பட்ஜெட்டு. ஃபுல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து 400 crore வரைக்கும். ஸோ இது வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிக் பேனர் மூவியாக வந்து வடிவமைச்சிருக்கு கூலி திரைப்படம். ஸோ கண்டிப்பாக ஒரு பேன் இந்த லெவலில் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது. மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸோட கண்டிப்பாக வந்து 1000 கோடிக்கு மேலே அதிகமாக வசூல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் 1000 கோடி அப்படின்ற தமிழ் திரைப்படமாக கூலி திரைப்படம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூலி திரைப்படத்துக்காக எத்தனை பேர் ஆவலோட வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.